வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 22/2/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட ஜனவரி 23 பங்கு சந்தை ரெக்கார்ட் ஹை போயிருந்துச்சு. அதுல ஃபால் ஆச்சு. திரும்ப 2 வாட்டி ரெக்கார்ட் ஹை போயிருக்கு. ஆனா ஜனவரி 23 மார்க்கெட் டவுன் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ என்னோட வியூவை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் என்னோட வியூ அது எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு அந்த ஜனவரி 23 டேட்டா தான் எனக்கு நினைவுக்கு வருது. 73,000 சென்செக்ஸ் உடச்சி க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 22,000 மார்க் கீழே நிப்டியும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏறத்தாழ 246 புள்ளிகளுக்கு மேல நிப்டி டவுன் ஆனதை பார்க்க முடிஞ்சு. ஏறத்தாழ 750 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸும் ஃபால் ஆயிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சு. எந்த ஒரு செக்டாரும் இல்லாம என்டையர் செக்டார்ஸும் இன்னைக்கு ரெட்ல இருந்ததை முக்கியமா நாம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வாலடைல் இண்டெக்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. 16.5க்கு வந்துடுச்சு. இதையும் முக்கியமா நீங்க ஞாபகத்தில் வைக்கணும். இன்னொரு முக்கியமான தகவல் நான் சொல்ல வருது என்னன்னா, அடுத்த 60 நாள் ரொம்ப குரூசியஸா தான் இருக்கும். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய வியூ. அதோட சேர்த்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்ல இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள்ளால தேர்தல் நடத்தி முடிப்பாங்க இல்லையா. அப்போ இந்த வியூ எல்லாம் நம்ம பார்க்கும்போது அடுத்த அரசாங்கம் அமைஞ்சு அவங்களுடைய பாலிசி வர்றது வரைக்கும் இந்த வாலடைல் தொடர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்ங்கிறது என்னுடைய வியூ. ஸோ பங்கு சந்தையில இன்வெஸ்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு மார்க்கெட் ஃபாலும் பை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸா பயன்படுத்திக்கோங்க. ட்ரேடர்ஸ் ரொம்ப கவனமா பண்ணணும். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனா நம்ம அதை என்கரேஜ் பண்றது கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் பண்ணி அதிகமா லாபம் பார்த்த ரெக்கார்டிக்கல் பர்சன்ஸ் ரொம்பவே குறைவு. இதை நான் சொல்லல, செபி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இன்றைக்கு நிப்டில பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் 306 நிறுவனங்கள் பாசிட்டிவா இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. 1855 நிறுவனங்கள் நெகட்டிவா இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஹேவல்ஸ், இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டிசிஎஸ், பெல் இவங்கெல்லாம் பாசிட்டிவா இருந்தாங்க. வருண் ஃபீவரேஜ், பவர் கிட் கார்பரேஷன், அடானி எனர்ஜி, அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் நெகட்டிவ்லயும் இருந்தாங்க. யுனைடெட் நிகிரி, சவுத் வெஸ்ட் இந்த நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் இருக்கு. ஸோ இந்த நிறுவனங்களை ஹோல்ட் பண்றவங்க உங்களுடைய போர்ட்போலியோவை செக் பண்ண வேண்டிய நேரம். செய்திகள்ல முக்கியமா வோடாஃபோன் நிறுவனம் ஏறத்தாழ 45,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டெலிகாம் நிறுவனமே 4G இருந்து 5Gக்கு மாறிட்டாங்க. பிஎஸ்என்எல் தவிர, இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த சூழல்ல வோடாஃபோன் நிறுவனம் 4G இருந்து 5G மூவ் பண்ணுங்கிறத ரொம்ப பிரயத்தனமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால தான் இந்த 45,000 கோடி ரூபாய் முதலீட்டு அவங்க எதிர்நோக்கி காவல் இருக்கிறாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பஜாஜ் ஹெல்த் கேர் நிறுவனம் இருக்கு இல்லையா, யூகே யூரோப்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட ஒரு CDMO அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதனால பஜாஜ் ஹெல்த் கேர் நிறுவனத்துக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல கடந்த சில நாட்களாவே ஏற்கனவே டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் ரிலையன்ஸும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்கன்னு செய்தி வருது இல்ல. இப்போ அதோட அடுத்த கட்டமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் ரிலையன்ஸ் ரெண்டும் மெர்ஜ் ஆகி, அதாவது இணைக்கப்பட்ட ஒரு சூழல் வரும்போது சேர்பர்சனா யார் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த சேர்பர்சனுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓனரோட மனைவி திருமதி நீதா அம்பானியை அமர்த்துறதா செய்தி நிறுவனங்கள்லாம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பெரிய பெரிய நிறுவனங்கள் அனைத்தையுமே முகேஷ் அம்பானி தான் நிர்வகிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவங்களுடைய வாரிசுகளுக்கு ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுத்தாரு இல்லையா. அதன் தொடர்ச்சியா போர்டு மெம்பர்ஸ்ல இருந்து ஏற்கனவே திருமதி நீதா அம்பானி அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் இது தோணுது. ஸோ இந்த செய்திகளையும் கவனம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு பாலையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்த பாருங்க, அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு இருந்தாலும் உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.